ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன தேவையான பொருள்: ரெட் கலர் கேப்சிகம், எல்லோ கலர் கேப்சிகம். இதெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். நீங்கள் கேப்சிகம் போடாமல் கேரட் பீன்ஸ் போட்டு கூட செய்யலாம். இருக்கிறதுனால நான் அதை போட்டு கட்டுறேன். பீன்ஸ், பட்டாணி, கேரட், வெங்காயம் நான் நிறையா எதுக்கு போடுறேன்னா, இப்போ வெயில் காலங்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். அதனால் வெங்காயம் போடுறேன். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபைல் வச்சுக்கலாம். காஞ்சிருச்சு. ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்குங்க. நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. சோம்பு போட்டாச்சு. இப்போ பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். கிராம்பு வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ கேரட் போட்டுக்கலாம். எல்லா காயும் 1 பை 1 ஒரு காயாக போட்டுக்கலாம். நமக்கு என்ன காய் இருக்கோ போட்டுக்கலாம். காய் இதுதான் போடணும்லாம் அப்படின்லாம் கிடையாது. உடம்புக்கு ஹெல்த்திக்காக நம்ம எல்லா காயும் கலந்து செஞ்சுக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம நிறைய போட்டோம்னா வாயில் நம்ம மெல்லும்போது ஒன்று வாய்க்கு பல்லுக்கு படும்போது அது டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸில். அதுக்காக வெங்காயம் நான் நிறைய போட்டுருக்கேன். ப்ளஸ் வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும், அதுக்காகவும் போட்டிருக்கேன். அடுத்தது கேப்சிகம் போடலாம். பச்சை மிளகாய், எல்லோ கேப்சிகம் போடுறேன். அடுத்தது பீன்ஸ், பட்டாணி. இது பச்சையாக இருக்கும் இல்லையா பட்டாணி, அது ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம ஊற வச்சு போடுறத விட இது பச்சையாக வாங்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது கடையில் விற்கிறதெல்லாம் வாங்கினீங்கன்னா சாயம் போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கிடையாது. இல்லாதவங்க காஞ்ச பட்டாணியை வாங்கி ஊற வச்சு இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம்.
அரைவாசி வணங்கிருச்சு காயெல்லாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், ஏன்னா முதலே போட்டோம்னா பிடிக்கும். இஞ்சி பூண்டு போட்டாச்சு, நல்லா வணக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வணக்குங்க, காய் நல்லா வெந்துடும். நல்லா வணங்கிருச்சு. நீ ரைஸ் ரெடி பண்ணி இதில் போட்டு கிளறி இறக்க வேண்டியதான். இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு எல்லாம் சாதத்தில் கலந்துட்டோம். படித்த சாதத்தில் நல்லா கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு படிச்சிட்டோம்னா இந்த சாதம் நல்லா ஆற விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த சாதத்தில் ஆற விட்டுட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வணக்கின காயை எடுத்து அதில் போட்டு கிளறிட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இன்றைய சமையல் ஃப்ரைட் ரைஸ், பெப்பர் சிக்கன். வாங்க சாப்பிடலாம்.